கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமானவர்கள், இந்த தவ காலத்தின் முதலாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய இறை வாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது இறைவனுடைய செயல் எப்பொழுதும் உண்மையானதாக, மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதனை சிந்திக்க ஏனென அவர் சொல்லுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும், பிழைகளுக்கும், தேவையற்ற விடயங்களை கைப்பற்றுகின்ற, தேவையற்ற விடயங்களை செய்கின்ற இறைவனுடைய கட்டளையை நாங்கள் கடைபிடிக்காமல் அதற்கு அப்பால் வாழ்ந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழாமல் நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிறகு அதனை விட்டுவிட்டு தீமையான வழிகளே செல்லுகின்ற பொழுது அதற்கு இறைவன் பலி அல்ல. மாறுபவர்களே, மாறாக என்னுடைய செயல் இறைவனுடைய செயலாக இல்லை. மாறாக இறைவனுடைய செயலை நாங்கள் கண்டு கொள்ளாத காரணமையினால் நாங்கள் தீய வழிகளை செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏன் நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோம்? ஏன் நாங்கள் அவ்வாறு வாழ்கின்றோம்? ஏன் நாங்கள் அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கின்றது? எங்களுடைய செயல்கள் முழுமையாக வேறுபட்டதாக இருக்கின்றது. இறைவனுடைய செயல் முழுமையாக வேறுபட்டதாக இருக்கின்றது, புனிதமாக இருக்கின்றது. இறைவனுடைய செயல் ஒரு நாளும் நல்ல ஒரு மனிதனை தீய வழி கேட்டுச் செல்லாதே. இறைவனுடைய செயல் ஒரு மனிதனை தீய வழியில் செல்லுகின்ற ஒரு நபரை நல்ல வழிக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய செயல் நல்ல மனிதனை தீய வழிக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகின்றது. ஏன் அதனை நாங்கள் மறந்தவர்களாக சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாதவர்களாக ஏன் நாங்கள் வாழ்கின்றோம் என்பார்களே? நாளிலே இதனை பற்றி சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். அந்த வரப்பிரசாதனை இறைவனிடத்திலே இன்று நாளில் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றேன்.